இவ்வளவு மோட்டுத்தனமான முட்டாள்தனமான ஒரு முடிவை நாங்கள் இதுவரை பார்த்தது கிடையாது. ஏனென்று சொல்லி சொன்னால் இங்கு அதாவது உங்களுக்கு ஒரு இளைஞன் தான், அவர்கள் சொன்ன 18 வயசுக்கும் 35 வயசுக்கும் இடைப்பட்ட இளைஞன் தான் என்று நிரூபிப்பதற்கான சகல ஆவணங்களும் இருக்கிறது. ஐடென்டி கார்டு இருக்கிறது, பர்த் சர்டிபிகேட் இருக்கிறது, ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்படி இருக்கிற பொழுது அதை ஒப்பிட்டு பார்க்காமல் நீங்கள் இதுல என்ன சொல்லி தேர்தல் அந்த ரெஜிஸ்ட்ராரனுடைய எம்பலமோ அந்த ரப்பர் ஸ்டாம்ப் இல்லை என்று சொல்வது எவ்வளவு முட்டாள்தனமானது. ஏன்னு சொன்னா இதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு உங்களுக்கு வழிமுறை இருக்கிறது, அதுக்கான ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. இளைஞரா இல்லையா அடையாள பார்த்தாலே என்னதுக்கு அடையாள அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற காரணத்தை சொன்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல அதாவது இது பிழையான விடயம். யார் ஏற்றுக்கொள்ளினம் ஏற்றுக்கொள்ள என்பது வேறு. இது ஒரு பிழையான விடயம், பிழையான அணுகுமுறை. அது சாதாரண மக்களை இவர்கள் மிக மிக மோசமான நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார்கள். ஒரு பர்த் சர்டிபிகேட் கொண்டு கொடுப்பதெல்லாம் இப்படியான ஒரு கிராம மட்ட தேர்தலில் அவர்கள் எத்தனை டாக்குமெண்ட் நாங்கள் ஒருவருடன் கேட்க முடியும்? அவர்கள் எவ்வளவு இடத்துக்கு நாங்கள் துரத்த முடியும்? இதெல்லாம் மிக மோசமான ஒரு அணுகுமுறையை இவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்த மோசமான அணுகுமுறை என்பது என்னை பொறுத்தவரையில் எனக்கு தெரியாது, தென்பகுதியை பற்றி எனக்கு தெரியாது. இங்கு இருக்கக்கூடிய மக்களை இங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை சுயேட்சை குழுக்களை ஓரம் கட்டுவது இவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருப்பதாகத்தான் எங்களுக்கு தோன்றுகின்றது. நாங்கள் உயர்நீதிமன்றம் சென்று இதற்கான தீர்வை கட்டாயம் நாங்கள் எட்டுவோம். இதற்கான தீர்வை கட்டாயம் நாங்கள் எட்டுவோம். இதற்கான தீர்வை கட்டாயம் நாங்கள் எட்டுவோம். இதற்கான தீர்வை யாழ்ப்பாண மாநகர சபையில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த சங்கு, ஊசி மற்றும் மான் ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் இவ்வாறான ஒரு முடிவை சங்கு தரப்பினர் மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் யாழ் மாநகர சபைக்கான தேர்தல் பிற்போடப்படலாம் அல்லது தடை செய்யப்படலாம் எனவும் ஊகங்கள் வெளியிடப்படுகின்றன.